அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உளுந்த வடை செய்தால் இந்த புதினா சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வடைக்கு மாவு அரைச்சி வச்சிருக்குது. இப்போ சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு பல், காரத்துக்கு தக்கன நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு முதல்ல பல்சில் வச்சு அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவாயில் போட்டு தாளிச்சுக்கிறணும். இப்போ தாளிச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத தூக்கி ஊற்றி கலந்து விட்டு இதை வச்சுக்கிடுவோம். இப்போ வடைக்கு நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இனி சாப்பிட வேண்டியதான். இந்த உளுந்த வடைக்கு இந்த புதினா சட்னிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செய்து வாருங்க.